அந்த எண்ணிலடங்காத அந்த ஒரு நிகழ்வுக்கு இத சாப்பிட்டு பயனடைந்தவர்கள், இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கிராட்டிட்யூடாகவும் இந்த ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா, உண்மையிலே வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்க கூடியவர்களும், இதை கேட்கக்கூடிய நபர்களும் நிச்சயமாக ஒரு பாக்கியம் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். So I welcome you all for the beautiful and blessed product and blessed testimony meeting today. அதுல first of all இன்னைக்கு நம்ம பார்க்க போறது MSD பிச்சமுத்து சார். மைக் இஸ் ஓவர் டு யூ சார். மேடம் வணக்கம் மேடம். மீட்டிங்கில் இணைஞ்சிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் பிச்சமுத்து. நான் திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து நான் பேசுகிறேன். 2 டெஸ்டிமோனியல் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெஸ்டிமோனியல் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசு இருக்கிற ஒரு விமன்ஸுக்கு யுட்ரஸில் கேன்சர் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்பைனல் கார்டு வரையிலும் ஃபார்ம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேட்டும் பண்ண முடியாது, ஏன்னா உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அன்கண்டிஷன் ஸ்டேஜ் இருக்குது. 3-4 நாளாக சுத்தமாக மோஷன் போகல, யூரின் போகல, ரொம்ப வீக்காகவே இருந்தாங்க. உடனே ஃப்ரெண்டு அவர் உடனே நான் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிறத பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கொஞ்சம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வந்தால் பரவாயில்ல அப்படின்னாப்புல. நான் அடுத்த நாள் எனக்கு வந்து ப்ரோக்ராம் இருந்துச்சு ஏற்காட்டில். அதனால் முதல் நாள் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அதுக்காக பர்ச்சேஸ் தான் வந்திருக்கேன், வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனேன். நான் போய் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள சொன்னேன், நான் ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க என்ன சொன்னாலும் ஓகே, நம்ம வந்து அவங்களுக்கு இந்த நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக சப்ளிமெண்ட் கொண்டு வந்துடுங்க சார், ஆர்டர் போட்டுங்க அப்படின்னாப்புல. இல்லை ஆல்ரெடி வந்துருச்சு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கொரியர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நைட்டே எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் காலையில் அவர் கால் பண்ணுறாரு. நான் ஏற்காடில் இருக்க. அவர் கால் பண்ணுறாரு, சார் இப்போது யூரின் போயிடுறாங்க, நல்லா மோஷன் போயிட்டாங்க, இப்போ நடக்கிறாங்க சார் அப்படின்னாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னாப்புல. ஏன்னா நிறைய பேர்த்துல பேசுனா அவங்க அந்த அந்த பேஷண்டாக இருக்கவங்களுடைய ஓன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் டாக்டர் அவர். ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு, வாய்ப்பு இல்லைப்பா, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நீ வீட்டுக்கு கூட்டி போப்பா அப்படின்னு சொன்னவர். நம்ம சப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கு. அதுக்கு அடுத்த நாள் கால் பண்ணார், சார் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லா இருக்குது, எப்படி சார்னாரு. நீங்கள் 6 பிரித்து கொடுத்துருந்தேன், ஒரு டோஸ் எடுத்திருந்தாங்க. அடுத்த நாள் கால் பண்ணி காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை எடுங்க, 6 டோஸ் அப்படி எடுங்க சொன்னேன். 2வது செட் எடுக்கிறப்ப 4 பிரிச்சுங்க, காலையில் ஒன்று நைட்டு ஒன்று எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். சூப்பராக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஆக்டிவாக அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் இன்புட் இன்னும் அதிகமாக எடுக்க முடியல, இருந்தாலும் பரவாயில்ல சார், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து இன்றைக்கி நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுனாங்க. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் நேரில் போனோன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு கொடுத்த மருந்து தான் அப்படின்றப்போ கையெழுத்து கும்புற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் நல்ல ரிசல்ட் மேடம். இந்த இடத்துல நான் எலிசன் மிஸ்ஸுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும், டாக்டர் அதாவது ரமேஷ் சாராக இருக்கட்டும், டாக்டர் மோகன் சாராக இருக்கட்டும், டாக்டர் சேலம் டாக்டர் சுப்ரமணிய சாராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரியான புண்ணியம்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 83 வயசு, ப்ராஸ்டேட் கேன்சர்னால இடுப்பு கீழே சுத்தமாக செயலிழந்து போய் இருந்துச்சு. போன வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் போய் இன்றைக்கி போய் ஃபாலோ பண்ண போனேன். போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறாரு. தூக்கமே இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணவர். சார் நல்லா தூங்குறேன் சார், முதுகெல்லாம் வலியாக இருக்கும், முன்னாடிலாம் படுத்த படுக்கையாக இருந்தப்ப, இப்போ இந்த வலியெல்லாம் இல்லை சார், கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது அவங்க அவங்க சன் வந்து டீச்சராக இருக்காங்க. அவங்க என்ன ஷேர் பண்ணாங்கன்னா, டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஏஜ் ஆகி போச்சு, உடம்பு ஒத்துழைக்காது, ஆனால் இதுக்கு மேலே வீட்டில் கூட்டி போங்க, என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களால் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நைட்லாம் உட்காந்துட்டு தூக்கமெல்லாம் சிரமப்படுறாரு, உடம்புலாம் வலிக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதுலேருந்து ஒரு ரிலீவ் கிடைக்காதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கையில தான் உங்கள் நம்பர் கிடச்சிச்சு. அதனால் வந்து கொடுங்க சார்னாரு. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. அவங்க மிஸ்ஸஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார் இப்போ நைட் நல்லா தூங்குறாங்க சார், வலி இல்லைன்னு சொல்கிறாங்க, ஓரளவு ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சார், கொஞ்சம் எழுந்து நடந்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சார் அப்படின்னாங்க. நீங்கள் கொடுத்துட்டே வாங்கம்மா, கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எலிசன் மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரித்து கொடுத்து 4 பிரிச்சில் 2 வேலை எடுக்க சொல்லியிருக்கேன். போன வாரத்துக்கு இந்த வாரம் நல்ல மாற்றம் இருக்குது மேடம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எலிசன் மிஸ் கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியம். இதுக்காகவும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மேடம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். Thank you so much பிச்சமுத்து சார். ரியலி அமேசிங் டெஸ்டிமோனி. ஏன்னா கேன்சர் அப்படிங்கிறது அந்த ஆர்கன்ஸ் உடைய செல்கள்ல அப்நார்மல் செல் குரோத் ஏற்படுத்துது. அதாவது டீஆக்சிஜனேட்டட் செல்ஸ் அதிகமா உருவாக்குது, அந்த உறுப்புகளை பாதிப்படைய செய்யுது. அந்த மாதிரியான ஒரு கேசஸ்லயே வந்து இவ்வளோ ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராடக்ட் உண்மையிலே நல்லபடியா நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டோடைய
டெஸ்டிமோனிஸை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஆக்ட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். And next, Hemaji Naik from Karnataka. Madam or sir, Hemaji Naik from Karnataka. Unmute பண்ணி பேசலாம். அன்மியூட் பண்ண முடியலைங்களா? ஓகே, அன்மியூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்டி சம்பூர்ண மேம், மைக் இஸ் ஓவர் டு யூ. சம்பூர்ண மேம், உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். கேக்குதா மேம்? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. கேக்குதுங்களா? சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருங்க. விட்டு விட்டு கேக்குது. கேக்குதாங்க மேம்? இப்போ ஓகே, குட். ஓகே மேம். கேக்குதாங்க மேம்? ஹலோ, ஆடிபிள் ஆடிபிள். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஜூம்ல ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சம்பூர்ணம். மேம் சொன்ன மாதிரி இப்போ 1 மந்த்துக்குள்ள நடந்த ரிசல்ட்டை சொல்றேங்க மேம். ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 வயதோட அம்மா. அவங்களுக்கு வந்து சுகர் 516 தான் இருந்தது. அதை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் கொடுத்தோம். அதை 7 நாளையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில போனது. 5 நாளைக்கு ஒருக்க போனேன். இப்ப வந்து டெய்லி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாரத்துல கொடுத்த ரிசல்ட். அதுக்கப்புறம் புண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீழே 10 இருந்துச்சு புண்ணு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே வாரத்துல ஆறி எனக்கு வந்து அந்த பாத்தீங்கன்னா நம்ம மெடிசன் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அமிர்த கலவையை. அது வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ள 516 இருந்தது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி போய் டாக்டர்கிட்ட வந்து மேம் அந்த டாக்டர் கேட்டாங்களாம், எப்படிமா இவ்வளோ நாளா வந்து குறையாம இருந்துச்சு? கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 10-15 வருஷமா இருந்த சுகரு. அப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு வந்து குறைஞ்சிச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு வந்து சும்மா விளையாட்டுக்காக நான் வந்து டெய்லி லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த கண்டினியூ பண்ணுங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதல்ல சாப்பாட்டுடைய அளவு குறைச்சிருக்கீங்க. நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. இதையே வந்து கண்டினியூ பண்ணுங்க. நீங்க நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. நடக்க கூட முடியாம எழுந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தவங்க இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு போயிட்டு வராங்க. வந்து போன வாரம் போயிட்டு வந்துட்டு எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. தோட்டத்து வேலைக்கும் போறாங்க. முடியாத சூழ்நிலை இருந்தவங்க நல்லா ஆரோக்கியமா இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு கூட போயிட்டு நான் அவங்கள பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு பேசிட்டு டெஸ்டிமோனி அருமையா கொடுத்தாங்க மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் சம்பூர்ணா மேம். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். எஸ் நாங்க பேசுறது உங்களுக்கு விட்டு விட்டு தான் கேட்போம். ஏன்னா நீங்க பேசுறது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அப்படிதான் கேட்டுச்சு. ஸோ தேங்க்யூ சோ மச் சம்பூர்ணா மேம். நெக்ஸ்ட் பூங்கொடி மேம், எம்எஸ்டி பூங்கொடி மேம், மைக் இஸ் ஓவர் டு யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹலோ, கேக்குதுங்களா மேடம்? ஆடிபிள்மா. எஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். இப்போ ஒரு 15 நாளா ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன் புதுசா. இப்போ எனக்கெல்லாம் ஓவர் நல்லாவே இருக்குங்க மேடம். அந்த தூக்கம் இல்லாதது எல்லாமே ஓவர் நல்லா இருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். எந்த பிரச்சனை இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கொடுத்துருந்தேன். அவங்க இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாள் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எனக்கு நல்ல தூக்கம் வருது, சுகர் வந்து குறைவா இருக்கு, குறைஞ்சிருக்கு, அந்த கால் எரிச்சல்லாம் லைட்டா குறைஞ்ச மாதிரி இருக்கு, நான் இன்னொரு தடவை போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இப்போ இன்னொருத்தர் 2 பேருக்கு இப்போ புதுசா நான் 2 பேருக்கு கொடுத்துருக்கேங்க மேடம். ஓகே, தேங்க்யூ.
Thank you. Thank you so much. Good, good. Yes, next, Hema ma'am, are you ready? Hema ji, Naik. Okay, fine. Next, Elixir Mix, Sivalingam sir. Elixir Mix Sivalingam sir. அன்மியூட் பண்ண முடியலனால ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, நிர்மலா மேம். நிர்மலா மேம், யூ தேர்? ஓகே, நான் கூப்பிட்ட பேரு வந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. எம்எஸ்டி சேலம் டாக்டர் சுப்பிரமணியன் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், வெல்கம். வெல்கம். தேங்க்யூ மேடம். மேடம், இந்த ஒரு அற்புதமான பொன்னான வாய்ப்பு கொடுத்த பல்லடம் பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், நான் வந்து எந்த ஒரு கன்சியூவ் பேஷண்ட் சக்சஸ் ஆன பிறகு உங்களுக்கு நான் மனதார வாழ்த்து சொல்லி பயங்கர சந்தோஷமா இருப்பேன். அதோட பெரிய சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா மேடம், ஒரு 89 ஐயா ஒருத்தர் சேலத்துல ஒரு 3 ஹாஸ்பிட்டல்லையும், கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல் பேரே சொல்லுங்க மேடம், துடிச்சா சொல்லுவேன், பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று. அந்த ஹாஸ்பிட்டல்ல முடியாது, இந்த 2 நாள் சொல்லி தாங்க அனுப்பிவிட்டாங்க. அவர் ஒரு கை கால் வரல மேடம், படுத்திருந்தாங்க. என்னை கூப்பிட்டு ஒருத்தன்னு கேட்டாங்க, என்ன சார் முடியாதுட்டாங்க, ஏதாவது என்ன எப்படி பண்ணலாம், எங்க வேற எங்கேயும் கூட்டு பண்ணு கேட்டாங்க. நீங்க எதை கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவர் இப்போ கொடுத்தேன் மேடம். ஃபர்ஸ்ட் மாதம் சாப்பிட்டாலும் ஒன்றும் சொல்லலை. இப்போ 2வது பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் மேடம். 2 வேளை கொடுத்துட்டு இருந்தேன். நாங்கள் வரல, இந்த பேச முக்கியமாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் மேடம். இந்த சேலம் பாலாவும் அந்த எம்எஸ்டி ரமேஷ் சேர்ந்து என்னை ஏற்காடு கூட்டு போயிட்டாங்க மேடம். அங்கே ஃபோன் வந்துச்சு மேடம். என்னடா ஆர்வம் ஃபோன் பண்ணுறாரு, பெரிய ஒரு ஊருக்கு டிக்கெட் வாங்கிட்டாரான்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் மேடம். அப்புறம் சார், நீங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டீங்க, 2 வேளை ஒரு வேளைக்கு 2 வேளைக்கு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பெரிய வெயிலில் உட்கார வை, வெயிலில் படுக்க வை, சாரை கூட்டாங்க, நல்லா இருக்கிறா சார் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க மருமகள்லாம் வாங்கி எங்கிட்ட ஃபோன் பண்ணாங்க மேடம். ரொம்ப சந்தோஷமான செய்தி மேடம். அவர் நடக்க முடியாமல் சொன்ன பெரிய ஹாஸ்பிட்டல் கை விட்ட கேஸு இன்னைக்கு நல்லா இருக்கு மேடம். அதனால ஒரு அற்புதமான மேடம். 4 டெஸ்ட் இருக்குது. இன்னைக்கு ஒன்று சொல்றேன் மேடம், நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ so much. அதாவது ப்ராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா, நடக்கும் நடக்காது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல, ஓகே, நம்ம நெகட்டிவா எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது பாசிட்டிவா அவர் முன்னேறி இருக்காரு அப்படின்னு கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். அதுவும் +80+ அப்படிங்கும் போது ரியலி அமேசிங் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். யா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் எம்எஸ்டி மகிமைநாதன் சார், மைக் இஸ் ஓவர் டு யூ. மேடம் வணக்கம். மேடம் கேக்குதுங்களா? வணக்கம் சார், ஆடிபிள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சுப்பிரமணியன் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு டிசிடிசியில் கண்டக்டராக இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸு தந்தேன், சாப்பிட்டோம். அவர் ஒரு டிக்கெட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா கிழிச்சு தர முடியாது. ஒரு டிக்கெட் ஒரு தடவை கிழிச்சு கொடுக்கறதுக்குள்ள 2 தடவை சொல்லிச்சுக்குவாராம். அதனால் அதை வாங்கக்கூடிய அந்த பயணிகள் கூட என்ன இவர் இப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அவங்க பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஒரு 3 வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேலைக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு டப்பா சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சார் அப்படி ஒன்றும் ரிசல்ட் தெரியலையே அப்படின்னு. சார் கிளீன்சிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது, உடம்புலாம் வலிக்குதுன்னு சொன்னாங்க. மைல்டு டோஸ் தான் தந்தேன், அதுக்கே கிளீன்சிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசமாவது எடுங்க, கொஞ்சம் மாற்றம் தெரியுன்னு. 2வது டப்பா எடுத்தாங்க, அப்பயும் ஒன்றும் தெரியலனாங்க. 3வது பாக்ஸ் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னாக்கா, சார் எனக்கு பாதியா குறைஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, எப்பயாவது ஒரு முறை தான் எனக்கு அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 6-7 பேர்த்துக்கிட்ட நான் சொல்லிட்டேன் சார் இந்த மகிழ்ச்சியான செய்தியை. இன்னும் 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு சுத்தரியா சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிளியரா வந்துச்சு. இப்பயே ஒரு 75% எனக்கு சரியா இருக்குது. ஒரு அற்புதமான எத்தனையோ ஆயிரக்கணக்கில் நான் போகாத சித்த வைத்தியம் கிடையாது, போகாத அலோபதி டாக்டர் கிடையாது, ஆனா இது இவ்வளவு மிராக்களை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நானும் நிறைய டெஸ்டிமனி எடுத்திருக்கேன், நான் மீட்டிங்ல சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் பிறருக்கு கொடுத்து அந்த சொரியாசை சரி பண்ணது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது. இன்னும் நிறைய
டெஸ்டிமனி கூட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒரு டைரக்ட்டா எனக்கு கண்கூடா பார்த்த டெஸ்டிமனிங்கிறதுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால ஒவ்வொருவரும் இத வாங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பயன்படுத்தி ஹெல்த் அண்ட் வெல்த்தாவும் பெறணும்னு சொல்லிட்டு நன்றிக்கு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் மேடம். சூப்பர் மகிமைநாதன் சார். கண்டிப்பா உடம்பு நல்லா இருந்தா தானே, சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். எவ்வளவோ கஷ்டப்பட்டெல்லாம் வந்து வேலை பார்க்குறோம். ஆனா அந்த வேலைய வந்து நல்ல சிறப்பா, செம்மையா, அழகா செய்யறதுக்கு கண்டிப்பா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து சீட்ட கிழிச்சு குடுக்குறவங்களாவே இருந்தாலும் பாத்தீங்களா, அவங்களோட மனசு அப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கும். ஆமா ஏன்னா மேடம். அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த அந்த அவங்களுடைய வலிய வந்து விவரிக்கவே முடியாது. அவங்களுக்கு நீங்க கொண்டு போய் இந்த சேர்த்து அந்த அந்த பொறுமையா வந்து நீங்க 3 மாசம் கண்டிப்பா எடுங்க. ரிசல்ட் கிடைக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கைய வந்து ஊக்கப்படுத்தி குடுத்தது தான், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு குடுத்திருக்கும் கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச் மகிமநாதன் சார். ஓகே. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேடம். Feedback. Thank you. Yes. Next, Swaminathan sir. Swaminathan sir. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் நியூவா வந்திருக்கேன் மேடம் இந்த மீட்டிங்ல இன்னைக்கு. அது டீட்டெயிலும் எனக்கு ஃபுல்லா தெரியல எனக்கு. ஓகே. ஓகே. நீங்க என்ன கடைசி பிளானிங், என்ன என் கம்பெனி எங்க இருக்குது, என்ன டீட்டெயில் தெரியல எனக்கு. ஓகே. அத பத்தி தெரிய வந்தேன் மேடம். ஓகே, ஓகே. நோ நீட் டு வரி. கடைசி வரையும் கேளுங்க. யார் ஓகே மூலியமா மேடம். உங்களுக்கு இந்த லிங்க் கிடைச்சதோ, அவங்க மூலியமாவும் எல்லா விதமான டீடைல்ஸும் கிடைக்கும். சரிங்களா சார்? Thank you. இப்போ Okay. Next, MST Sumalata ma'am. Fauzul Rahman sir. குட் ஈவினிங் மேம். Yeah. Yes. Sumalata, welcome. இணைப்பில் இணைந்திருக்கும் ஆமாங்க மேம், சுமலதா மேம். இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து லீடர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். மேம், எங்களுக்கு வந்து இது வந்து டெஸ்ட்மோனின்னா எங்க வெறும் நோய் கிளியர் ஆகுது, சப்ளிமெண்ட் மட்டும் இல்லைங்க மேம், எங்களுக்கு லைஃப்லயே நல்ல மோட்டிவ், எங்களுக்கு டீம் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப மோட்டிவா எங்களை கொண்டு போறது எங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்து ரொம்ப தேங்க்யூ மேம். இது எல்லாத்துக்குமே காரணம் ப்ராடக்ட்டுங்க மேம். ரொம்ப எலிக்சர் மிக்ஸுக்கு தலை வணங்குறோம். அதுங்க மேம், எங்கள் வீட்டுக்காரருக்கு கொரட்டை இருந்தது. நான் ஆல்ரெடி 15 டேஸ்லயே கொடுத்துருக்கேங்க மேம் டெஸ்ட்மோனி. அது எல்லாமே எனக்கு கிளியராக இருக்குங்க மேம். அதை தாண்டி எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு. அந்த இதுக்கு அவர் சாப்பிட்டாரு. அது கூட கொஞ்சம் இடைவிட்டு கேப் விட்டு தான் சாப்பிட்டாரு. ஆனால் அதோடைய சர்ஜரி பண்ணணும்னு சொன்ன விஷயம் வந்து சர்ஜரி ஆகாம அந்த வீக்கம் வலி எல்லாம் குறைஞ்சி ரெக்கவர் ஆயிட்டு வருதுங்க மேம். நான் சீக்கிரமா இன்னும் கொரட்டை எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிருக்குங்க மேம்.